நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கருப்பு பணம் வைத்திருக்கும் 427 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 250 பேர் வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார். கருப்பு பண விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது. மக்களவையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விவாதத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் 100 நாட்களில் வெளிநாடுகளில் இருக்கும் கருப்பு பணம் மீட்கப்படும் என்ற பாரதிய ஜனதாவின் வாக்குறுதி என்னவானது என்ற கேள்வியை எழுப்பினார். கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்தியர்களின் பல லட்சம் கோடி ரூபாய் சுவிஸ் வங்கியில் உள்ளது. அதை கொண்டு வந்து நாட்டிற்கு பல கட்டமைப்பு மற்றும் சாதாரண மக்களுக்கு பயனளிக்க வகை செய்ய வேண்டும். மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். Number of steps to prevent money laundering by enacting laws. இந்தியா கருப்பு பணத்தை மீட்க பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. சட்டத்தை கடுமையாக்கி சரியான ஆவணங்களை பெற்று வெளிநாட்டு உதவியுடன் யார் யார் கணக்கு வைத்துள்ளார்கள் என்று வருவாய்த்துறைக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் தெரிவிக்க உள்ளது. இரு அவைகளிலும் அதிமுக, திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்றனர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, இந்த விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வதை கைவிட வேண்டும் என்றார். எங்களுக்கு கிடைத்த வங்கி கணக்கு விவரங்கள் முழுமையாக இல்லை. அவற்றின் விவரங்கள் சேகரித்ததில் 427 பேரை பற்றி முழுமையாக விவரங்கள் கிடைத்துள்ளன. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பத்தால் மாநிலங்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது.